நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற மனநிலையில் இருப்பாங்க. இந்த மனநிலை எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா செயல்களுக்கும் இப்படியே ஒரே மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா அது செட் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி தானாக நிகழ்கிறதுக்கும் நாம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு இருக்குது, ஒரு மிடில் பாத் இருக்குது. அந்த மிடில் பாத் தான் தி பெஸ்ட் பாத். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒன்று தேவைன்னு தெரியுது, இதற்காக நம்ம வேலை செஞ்சால் கிடைக்கும்னு தெரியுது. அப்போ நம்ம அதை வேலையை செஞ்சு தான் ஆகணும். செஞ்சுட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ அது இயற்கையோட விதின்னு வச்சுக்கலாம். ஆனால் நாம் அதுக்கான இன்புட்டை போட்டோமா, அதுக்கான செயலை செஞ்சோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இந்த கேள்விக்கு ஓகே, நான் எஃபர்ட்டை போட்டேன், பட் அது கிடைக்கல அப்படின்றதா அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவீங்க. நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம், பட் கிடைக்கல, இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு கூட தோணலாம். பட் எஃபர்ட்டே போடாமல் கிடைக்கிறது கிடைக்கட்டும், இயற்கை என்ன கொடுக்குதோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதா அப்படி ஒன்றுமே நடக்காது. விதை போடாமல் எந்த செடியும் வரதில்லை. அதனால் விதை போடுவது மிக மிக முக்கியம். இதனால தான் இப்போது ஆன்மீகத்தில் பயணிக்கும் போது சில நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு எந்த ஆசைகள் இருக்கக்கூடாது, எந்த குறிக்கோள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்ததே இங்கே ஒரு குறிக்கோளுக்காக தான், ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தான். அப்போது குறிக்கோளே இல்லை அப்படின்னா அது வாழ்க்கை முழுமை பெறாது அப்படின்றது என்னோட ஒரு புரிதல். ஸோ இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளுக்காக வந்திருப்பாங்க. அதை நோக்கி பயணிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. எப்போல்லாம் அதுக்காக நீங்கள் பயணப்படுறீங்களோ, எப்போல்லாம் அதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களோ, அப்போ நீங்கள் முழுமையை உணர்வீங்க. தானாக நடக்கட்டும், தானாக மாறட்டும் அப்படின்ற ஒரு கோட் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஒர்க்கே பண்ணாமல் இந்த கோட்டை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றது என்னோட ஒரு சஜஷன். ஸோ இந்த ஐடியாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். லைஃப் இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.